ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்க இந்த சாங் வந்து எனக்கு ஆல்ரெடி நீங்கள் கேட்டிருக்கலாம், பார்த்துருக்கலாம். ஓகே, ஸோ இந்த சாங் வந்து பர்சனலாக எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். ஸோ அதனால என்னோடய ஸ்டைலில் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு பிடிச்சவங்களுடைய ஜஸ்ட்டு ஐபிக்கு மட்டும் இருந்தாலே போதும், இந்த வீடியோ சூப்பராக நம்ம வந்து க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ அது எப்படி நம்ம பார்த்துடலாமா? அதுக்கு ஜஸ்ட் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஸோ குயிக்காக பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா ஒரு லைக்கை தட்டிட்டுக்குங்க. இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோங்கனாக்கா, நம்ம எடிட் பண்ணுற பிக் வந்து நம்ம பேஜை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் வேறு ஏதாவது டூல்ஸ் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து அடாப் எஃபெக்ட்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஜஸ்ட் அதனால் அந்த ஆப் வந்து நான் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இன்டர்ஃபேஸ் வந்து எப்படி தான் இருக்கும் இதோடது. இந்த இடத்துல ரிமூவ் பேக்ரவுண்ட்றதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஃபைல்ன்றதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு நான் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை நான் செலக்ட் பண்ணிவிட்டேன். ஜஸ்ட்டு நான் ஒரு ஃபியூ செகண்ட் நான் வந்து வெயிட் பண்ணுறேன். ஓகே, சூப்பராக ரிமூவ் பண்ணிடுச்சு. இப்போ கீழே டவுன் ஏறுறதை கிளிக் பண்ணி நம்ம வந்து டவுன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த ஆப்பை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற ஹைட் மோஷன் ஆப் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோங்கனாக்கா, இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கிற ஃபண்டை எப்படி உங்கள் ஹைட் மோஷனில் இம்போர்ட் பண்ண நம்ம பார்த்துடலாம். ஓகே, அது கீழே ப்ளஸ்ஸை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு சைஸில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ப்ளஸ்ஸை நம்ம கிளிக் பண்ணிட்டு சைடில் அந்த டெஸ்ட்ன்றதை நம்ம செலக்ட் பண்ணிட்டு மேலே ஃபாண்ட் அம்சம் தான் அதை நம்ம செலக்ட் பண்ணிட்டு கீழே வெவ்வால்ன்றத ஃபாண்டு செலக்ட் பண்ணிட்டு மேலே காலில் 3 பட்டன் இருக்கிற லெஃப்ட் சைடில் அதை நம்ம செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னாக்கா இன்ஃபாண்ட் இருக்கும், அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மேலே காலில் 3 பட்டன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணாக்க சைடில் வந்து டவுன்ல இருக்கும். இதெல்லாம் இப்போ நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்ட் இருக்கும், மறக்காமல் பார்த்துக்குங்க. ஒரு 2 ஃபாண்ட் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ ஃபாண்ட் நேம் வந்து பண்ணிதான் கரெக்டாக பார்த்துக்குங்க. இப்போ ரெண்டுத்தையுமே லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு மேலே காலில் சைட்னு இருக்கா, அது கிளிக் பண்ணாலே போதும், இது ஆட்டோமேட்டிக் வந்து இம்போர்ட் ஆயிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஹைட் மோஷன் ஆப்பை க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ப்ராஜெக்டோட ப்ரீஷீட் லிங்க் வந்து 15 கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் ஹைட் மோஷனில் வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணி வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து 2 ப்ரீஷீட் வந்து கொடுத்துருக்கேன். அதில் உங்களுக்கு எது ஒர்க் ஆகுதோ அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்க. ஸோ சில பேர் வந்து எனக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னு வரீங்க. ஸோ அதனால தான் நான் 2 லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த 2 லிங்க்கில் உங்களுக்கு எது இன்புட் ஆகுதோ அது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் இன்புட் பண்ணி உங்களுக்கு ப்ராஜெக்ட் வந்து இப்படி தான் வந்து ஷோ ஆகும். ஸோ இது எடிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இல்லை. ஜஸ்ட்டு நீங்கள் யாருக்காக க்ரியேட் பண்ணிட்டோ அவங்களுடைய ஐபிக்கை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய பிக்கை நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ எப்படி நம்ம பார்த்துடலாமா? ஸோ நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்க இந்த பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த கம்யூனிகேஷனை வந்து நம்ம ஆன் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்லேருந்து நம்ம மூவ் பண்ணலாம். ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து நான் மை குயின் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதுதான் கொடுக்கணும் இல்லை, உங்களுக்கு பிடிச்ச டெஸ்ட் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். கீழே மை குயின் டெஸ்ட் இருக்கா, அந்த டெஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு கீழே டெஸ்ட் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்ச டெஸ்ட் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் மூவ் இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இப்படி தான் ஷோகும். ஸ்டில் எப்படி பிக் ஆட் பண்ண நம்ம பார்த்துடலாமா? நான் ஃபஸ்ட் அந்த பயோட பிக் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு இந்த இடத்துல கார்ட்டூன் இமேஜ் இருக்கா, ஜஸ்ட்டு அந்த இமேஜை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கலெக்ஷன்ரை கொடுத்துட்டு இந்த ஸ்டாரிங் நம்ம கிளிக் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து பிஞ்சை கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள். ஜஸ்ட்டு அந்த பிக் வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். மேலே ப்ளஸ் கிளிக் கரெக்டாக அந்த எஃப்ட்லேருந்து பிக் ஆட் ஆகிடும். ஒரு பிக்கு கொஞ்சம் சேனல்னாக்க அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே மூட்ஸ் இருக்கா லெஃப்ட் சைடில், அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களோட பிக்கு அந்த மாதிரி ஷோணுமோ நீங்கள் அந்த மாதிரி அசென்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்டில் வந்து அந்த கேலோடைய ஐ பிக் இருக்கா, அது கூட நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் எப்படின்னு தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இருந்தாலும் சொல்லிடுறேன். ஜஸ்ட்டு அந்த இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கலெக்ஷனை கொடுத்து ஸ்டாங்கில் போயிட்டு ஸோ நீங்கள் வச்சுருப்பீங்களா அந்த ஐபிக்கு, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேல் ப்ளஸ் கிளிக் பண்ணாக்க ஜஸ்ட்டு அந்த ஐபிக்கு வந்து இதில் ஆட் ஆயிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அது கொஞ்சம் சரியானாக்க மோட்ஸில் போயிட்டு நீங்கள் வந்து நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த பயோட பிக் எப்படி சொல்லி கொடுத்தனோ அதே மாதிரி தான், பட் அது வந்து ஃபுல் பிக்காக நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பிஎன்ஜி பிக்கு. ஸோ கன்ஃபியூஷன் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம இந்த பாயோட பிக் எப்படி ஆட் பண்ணுங்களோ அதே சேம் மெத்தடில் இந்த கேர்ளுடைய ஐபிக்கு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஐபிக்கு வந்து பேஞ்செல்லாம் தேவையில்லை, ஜஸ்ட்டு கரெக்டாக ஃபேஸில் இருக்கிற அந்த ஐ மட்டும் தெரிஞ்சால் மட்டும் போதும். ஓகே, ஸோ கன்ஃபியூஷன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இருந்தாலும்
புரிஞ்சிருக்கும். ஈஸி தான். ஓகே. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே. அவ்வளோதான் இங்கே இந்த வீடியோ. ஏன்னா அவ்வளோ கஷ்டமாகவே இருக்கு, ஈஸியாக தானே இருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு மேலே பட்டன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க சூட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுனாக்க ஒரு லைக்கை தருவிட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ்.